ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9க்கான ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படினே சொல்லாங்க. ஆமாங்க, கடந்த 4 நாளைக்கு முன்னாடி தான் ஆபீஷியலா ஒரு ட்ரீசரை விஜய் டிவி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த ட்ரீசரை பொறுத்தளவுல இந்த சீசனோட ஹோஸ்ட் விஜய் சேதுபதி தான். அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட லோகோ அப்படிங்கிற மாதிரி லோகோவையும் லான்ச் பண்ணிருந்தாங்க. உண்மையாவே இந்த சீசனோட லோகோ வந்து தாறுமாறா இருக்குது அப்படினே சொல்லலாம். எல்லா சீசன்லயும் லோகோவை மொக்க பண்ணி வச்சிருப்பானுங்க. இந்த சீசன்ல கொஞ்சம் யூனிக்கா வித்தியாசமா நல்லாவே இருக்குது. அதே நேரத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஸ்டைலா மாசா ரோலிங் சேர்ல உட்கார்ந்து நான் இப்படி தாண்டா பண்ணுவேன், எனக்கு கண்ணு தெரியாதுடா, என் இஷ்டத்துக்கு தாண்டா நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி இருக்காரு. உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கு வில்லத்தனமா தெரிஞ்சா பரவாயில்ல, ஆனா பாக்குற மக்களுக்குள்ள விஜய் சேதுபதியை பார்க்கும்போது பயமா இருக்குது. என்னையா கேட்க வேண்டிய கேள்வி எதுவும் கேட்க மாட்டுக்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எவனையுமே பேச விட மாட்டுக்க, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சொன்னா உள்ள வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் புலம்பிக்கிட்டு இருந்தோம் போன சீசன்ல. நீங்க என்னத்தை வேணாலும் புலம்புங்கப்பா, என்ன கழுவி கூட ஊத்துங்க, இருந்தாலும் நான் தான் இந்த சீசனையும் தொகுத்து வழங்க போறேன், உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட காட்டின மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, என்னங்க பண்ண முடியும்? அது மட்டும் இல்லங்க, இந்த சீசனை தொகுத்து வழங்குறதுக்காக விஜய் சேதுபதி 75 கோடி ரூபாய் பேசி இருக்கதா சொல்லப்படுது. அதாவது போன சீசனை பொறுத்தளவுல இவருக்கு 60 கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. அதே நேரத்தில் இந்த சீசன்ல 100 நாளை தொகுத்து வழங்குறதுக்கு, அதாவது 100 நாள் நிகழ்ச்சியா இருந்தாலும் 50 நாள் தான் ஷூட்டிங் நடக்கும். சனிக்கிழமை ஷூட் பண்றது தான் 2ஆ பிரிச்சு சனியும் ஞாயிறும் எபிசோட போடுவாங்க. அந்த வகையில 50 நாள் ஷூட்டிங்க்கு விஜய் சேதுபதி சம்பளமா 75 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு. அதுக்கு ஜியோ ஹாட் ஸ்டாருமே ஓகே சொன்னதாகவும், அதனாலதான் விஜய் சேதுபதி இந்த சீசனையும் தொகுத்து வழங்க போறாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் ஒரு படத்துக்கே 25 கோடி ரூபாய் தான் சம்பளம் வாங்குறாரு. அது மட்டும் இல்லங்க, மகாராஜாவுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாரு. மகாராஜாவோட வெற்றிக்கு அப்புறமா அந்த சம்பளத்தை 18 கோடியா மாத்தினாரு. இப்போ ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா அவரோட சம்பளத்தை 25 கோடியா மாத்திருக்காரு. இப்படி படத்துக்கு 25 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற விஜய் சேதுபதி 50 நாள் ஷூட்டிங்கே உள்ள ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு 75 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாப்பா, என்னோட பேரு தானே கெட்டு போகுது, போன சீசன்ல என்ன எத்தனை பேர் கழுவி ஊத்திருக்கான், கூட கொஞ்சம் சம்பளத்தை ஏத்தித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கியிருக்காரு தலைவர். கேட்டு வாங்குறதெல்லாம் பரவாயில்ல, இந்த சீசனையாவது உருப்படியா தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும். ஆமா தானங்க, போன சீசன்லாம் வீக்கெண்ட் எபிசோட பார்க்க முடியல. இந்த சீசன்ல என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்க, என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல போட்டியாளர்களா யாரெல்லாம் கிளம்புறாங்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. அந்த வகையில இந்த சீசன்ல இந்த 20 பேர் தான் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் லிஸ்ட் வெளியாயிருக்குது. அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வினோலின். அதாவது இவங்களை பொறுத்தளவுல கனடால நிறைய ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, சாண்டி மாஸ்டரோட கொழுந்தியா. என்னப்பா கனடால இருக்கிறாங்க, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வர்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தளவுல சிந்தியா கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கப்பா. இவங்க செமையா ஃபன் பண்ணுவாங்க, டான்ஸ் வேற லெவல்ல ஆடுவாங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சித்து தாங்க. இவரை பொறுத்தளவுல திருமணம் அப்படிங்கிற சீரியல்ல அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா ராஜா ராணி 2ல நடிச்சாரு. சீரியல் ரசிகர்களுக்கு ஃபேவரட்டான நடிகர் அப்படினே சொல்லலாம். இதுக்காக அவர் ரொம்பவே உழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெள்ளித்திரையிலையும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. உண்மையாவே அவரை பொறுத்தளவுல படம் எதுவும் நடிச்சு முடிச்சிருக்காரா, அதை ப்ரமோட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யோகலட்சுமி தாங்க. இவங்களை பொறுத்தளவுல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிங்கப்பண்ணே அப்படிங்கிற சீரியல் பண்றாங்க. இவங்க நடிச்ச ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வேற லெவல்ல ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த வகையில யோகலட்சுமி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதா சொல்லப்படுது. யோகலட்சுமியை பொறுத்தளவுல சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் செம ஃபன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் பாபு தாங்க. இவரை பொறுத்தளவுல விஜய் டிவில சீரியல் பார்க்குற எல்லா பெண்களுக்குமே பிடித்தமான ஒரு நபர் அப்படியே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மல்டி டேலண்டட் பர்சன். அதாவது சூப்பரா நடிப்பாரு, பாடுவாரு, மிமிக்ரி பண்ணுவாரு, இப்படி சகலகலா வல்லவனா இருக்கிறாரு. கண்டிப்பா இந்த சீசன்ல வினோத் பாபு டைட்டில் வின்
வின்னரா வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் இப்பவுமே கமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் வினோத் பாபு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி கேம் ஆட போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் பார்வதிங்க. என்னப்பா விஜய் பார்வதியா? ஆமாங்க, விஜய் பார்வதி தான். பார்வதி மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. விஜய் சேதுபதிக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படியே சொல்லலாம். அதாவது 7வது சீசன்ல கமலஹாசன் அவர்களுக்கு மாயாவால என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாம் இந்த சீசன்ல விஜய் சேதுபதிக்கு பார்வதியால வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. என்னதான் இருந்தாலும் பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புவியரசன் தாங்க. இவரை பொறுத்தளவுல பல சீரியல் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பாகிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையோட டைட்டில் வின்னரும் கூட. டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல பண்ணுவாருங்க. இவருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னா டாப் 5 வர வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபரினா ஆசாத். இவங்களை பொறுத்தளவுல இவங்களுக்கு அறிமுகம் எதுவுமே தேவை கிடையாது. பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லியா பண்ணிருப்பாங்க. ஏற்கனவே பாரதி கண்ணம்மா சீரியல்ல ஹீரோவா பண்ணவங்களா இருந்தாலும் சரி, ஹீரோயினா பண்ணவங்களா இருந்தாலும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த வகையில வில்லியுமே இந்த சீசனுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கூமாம்பட்டி தங்கபாண்டி தாங்க. என்னப்பா ஒரே ஒரு வீடியோல வைரலானவரா? ஆமா, அவரே தான். இவர் தான் சி தமிழ்ல செட்டில் ஆயிட்டாரப்பா, எப்படிப்பா வருவார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனா விஜய் டிவியை பொறுத்தளவுல கூமாம்பட்டி தங்கபாண்டியை எப்படியாவது இந்த சீசன்ல கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக மும்முரமா வேலை பார்க்கறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 9ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவரஞ்சினி தாங்க. என்னப்பா போன சீசன்லயே இவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பேசியிருப்போம். ஆமாங்க, இவங்க வேற யாரும் கிடையாது. போன சீசன்ல போட்டியாளரா கலந்துகிட்ட தீபக் அவர்களோட மனைவி தான். இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபேமிலி ரவுண்ட்ல வரும்போது கேட்ட கேள்விகள் எல்லாமே தரமா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அருண் பிரசாத் எல்லாம் வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அப்படி இருக்கிற சூழல்ல இந்த சீசன்ல சிவரஞ்சனி ஒரு போட்டியாளரா கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உண்மையாவே இவங்களை பொறுத்தளவுல கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க வேண்டிய இடத்துல கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 10ஆவதா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உமர் தாங்க. இவரை பொறுத்தளவுல குக் வித் கோமாளி சீசன் 6ல ஒரு போட்டியாளராக கலந்துகிட்டு கலக்கிட்டு இருக்காரு. இவரோட இன்னசென்ட்டுக்காகவே இவருக்குனே பல ரசிகர் பட்டாளம் இருக்குது. கண்டிப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உமர் எப்படி கேம் ஆட போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 11ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமிர்தா ஸ்ரீனிவாசன் தான். இவங்களை பொறுத்தளவுல இவங்க ஒரு ஆக்டர், அது மட்டும் இல்லாம மாடலும் கூட. அதாவது பல சீசன்களா சுசித்ராவோட எக்ஸ் கணவர் கார்த்திக் குமார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடிகர். ஆனா அவரோட 2வது மனைவியான அமிர்தா ஸ்ரீனிவாசன் இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 12ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாலசரவணன் தாங்க. இவரை பொறுத்தளவுல ஒரு காமெடி நடிகர், அது மட்டும் இல்லாம துணை நடிகரா பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஸ்டாண்ட் அப் காமெடியனும் கூட. கண்டிப்பா இந்த சீசனை பொறுத்தளவுல இவர் காமெடியில கலக்குவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 13ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபானா தாங்க. சபானாவை பொறுத்தளவுல சி தமிழ்ல ஒளிபரப்பான செம்பருத்தி அப்படிங்கிற சீரியல்ல ரொம்பவே ஃப்ரேம் ஆனவங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு, காணாம போயிட்டாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன் 6ல ஒரு போட்டியாளரை கலந்துகிட்டு கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றதை விட கிரிஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இந்த புகழ பொறுத்தளவுல லவ் கண்டென்ட் தவிர சீசன் 1ல இருந்து சீசன் 6 வரைக்கும் வேற எந்த கண்ட்ராவியும் கிடையாது. இந்த சீசன்ல சபானாவை லவ் பண்ற மாதிரி ஒரு கண்ட்ராவியான கிரிஞ்ச் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சபானா எப்படி கேம் ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 14ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின் குமார். இவருமே குக் வித் கோமாளில ரொம்பவே ஃப்ரேம் ஆனவர். அது மட்டும் இல்லாம படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இவரோட வாயாலேயே கெட்ட பேர் எடுத்து இப்ப வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம இருக்கிறாரு. நானும் நல்லவன் தான் அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே இந்த சீசனுக்குள்ள அவர் வர்றதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 15ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நேகா தாங்க. இவங்களுமே பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம போன சீசன்ல விஷாலோட தங்கை அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து விஷாலுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசன்ல நேகா எப்படி கேம் ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 16ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முகேஷ் ரவி தாங்க. இவரை பொறுத்தளவுல ஒரு பாடி பில்டர், மாடலும் கூட. அது மட்டும் இல்லாம 2023ஓட மிஸ்டர் இந்தியா இவர் தாங்க. கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவர் வந்தார் அப்படின்னா
இந்த சீசனுமே 4வது சீசன் மாதிரி வில்லனா ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி கான்செப்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 17வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜே பப்பு தாங்க. ஆமாங்க, எல்லா சீசன்லயுமே விஜய் டிவில இருக்கிற ஏதாவது ஒரு விஜேவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தூக்கி போடுவாங்க. அந்த வகையில இந்த சீசன்ல பப்புவை ஒரு போட்டியாளரா களமிறக்க போறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 18வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷிதா அசோக். இவங்களை பொறுத்தளவுல இவங்களுமே பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு கேரக்டர்ல வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு நல்ல டான்சரும் கூட. கண்டிப்பா இவங்களுமே இந்த சீசன்ல கலந்துக்க போறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 19வதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜே கதிர் தாங்க. என்னப்பா சீரியல்ல செம ட்ரெண்டிங்ல இருக்கிற எல்லா ஹீரோக்களுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, கிட்டத்தட்ட ரூமர்ல இவங்க பேர் தான் அடிபடுது. இவரை பொறுத்தளவுல செம்பருத்திய சீரியலா இருக்கட்டும், அதே மாதிரியே பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 இருக்கட்டும், இதுல எல்லாமே கலந்து கலக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரை பொறுத்தளவுல சிறந்த விஜே, மக்களுக்கு பிடிச்ச ஒரு சின்னத்திரை நடிகர் அப்படியே சொல்லலாம். இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அர்ச்சனா குமார் தாங்க. இவங்களை பொறுத்தளவுல இவங்க வந்து ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற ஒரு சீரியல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ஃப்ரேமானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சோசியல் மீடியால இவங்களை பொறுத்தளவுல காமெடி கண்டென்ட் எல்லாமே கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல ரீச் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அந்த அளவு டேலண்டும் இருக்குது. கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வேற லெவல்ல ஃபன் பண்ணுவாங்க அப்படினே எதிர்பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த 20 பேருமே ரூமர் லிஸ்ட் தாங்க. இந்த ரூமர் லிஸ்ட்ல இருந்து கண்டிப்பா 10 போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தளவுல விஜய் டிவி பிரபலங்கள் மட்டும் இல்லங்க, சமூக வலைதளங்கள்ல பிரபலங்களா இருக்கிற 6 நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுல அகமது மீரான், டாக்டர் திவாகர், கனி இவங்களோட பேர்லாம் அடிபடுது. அந்த 6 பேர் யாரெல்லாம் வர போறாங்க அப்படிங்கறதை நம்ம பொறுத்திருந்தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த 10 பேர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த 10 பேரை நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.